everyone. I'm Lakshmi from AXN Infotech. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக் ஜர்னல் இம்போர்ட்டோட ஆட் ஆன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆட் ஆனோட ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என் பிசினஸ்ல ஸ்டாக் ஜர்னல் என்ட்ரிஸ் நிறைய இருக்கும். லைக் நம்ம என்னென்ன சினாரியோஸ்ல ஸ்டாக் ஜர்னல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்றதுக்கு, தென் கன்சம்ஷன் என்ட்ரி, ப்ரொடக்ஷன் அண்ட் பிசிக்கல் ஸ்டாக் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்டாக் ஜர்னல் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட டாலிக்குள்ள போய் டிஃபால்ட் டாலினா நான் இந்த 3 சினாரியோக்கு ஒரு தடவையும் நான் பில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இந்த ஆட் ஆன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்ஸல்ல நான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸை டாலிக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவிங்கும் கூட. ஸோ நான் ஆல்ரெடி இந்த டாலிக்குள்ள இந்த ஆட் ஆனை லோட் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் தென் எக்ஸலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸலோட ஃபார்மேட்டை தான் நம்ம டாலிக்குள்ள அப்படியே லோட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட எக்ஸல்ல என்னோட பில்லிங் டேட், ஐட்டம், என்ன குடவுன், இன் குவான்டிட்டி அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் அவுட் குவான்டிட்டி அப்படின்னா கன்சம்ஷன். ஸோ என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி க்ளோசிங் குவான்டிட்டி அப்படிங்கிறது பிசிக்கல் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம இந்த காலம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த எக்ஸல்ல நம்ம டாலிக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்டாக் ஜர்னல் என்ட்ரிஸ் இம்போர்ட் ஆயிடும். ஸோ நான் டாலிக்குள்ள இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆட் ஆன் லோட் பண்ணியாச்சு. மெயின் ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு ஸ்டாக் ஜர்னல் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டாக் ஜர்னல் இம்போர்ட் நம்ம ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா என்னோட எக்ஸலோட ஃபைல் பார்த்து நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் எக்ஸல்ல வச்சிருக்க டேட்டாஸ் அப்படியே எனக்கு டாலிக்குள்ள வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஆட் ஆனோட ஸ்பெஷலைசேஷன். இது டாலிக்குள்ள வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி பில்லிங்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இப்போ நம்மளுக்கு டாலிக்குள்ள இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இம்போர்ட் ஆன பிறகு நம்மளோட மெயின் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல இன்வென்ட்ரி புக்ஸ்குள்ள நம்ம போயிட்டு ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா மார்ச் மந்த் 22 அன்னைக்கு நான் பில்லிங் போட்டது எல்லாமே இங்கே எனக்கு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட கன்சம்ஷன் என்ன, ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ஆட் ஆனோட ஸ்பெஷலைசேஷன். ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த ஆட் ஆன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆட் ஆனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களோட AXN டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you. Have a great day.